ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டோசா சிக்லெட்டை பற்றி ஒரு கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் வீடியோவும் கூட. அண்ட் இந்த ஃப்ரெண்டோசா சிக்லெட் கேர் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃப்ரெண்டோசா சிக்லெட்டில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன டைப்பை பற்றி கேர் வீடியோ பார்க்குறோன்றதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். அதுதான் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோசா புராண்டி. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ண மன்னிச்சிக்கோங்க. சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா சைப்போடிலாபியா ஃப்ரெண்டோசா புராண்டின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி தான் நம்ம இப்போது கேர் வீடியோ பார்க்க போகிறோம். பிகாஸ் இந்த வெரைட்டி தான் பார்த்தீங்கன்னா காமனாக நம்ம அக்யூரியம் ஷாப்பில் கிடைக்கிற வெரைட்டி. ஓகேங்களா? சில 1-2 ஃப்ரெண்டோசா வெரைட்டிஸும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அது வேறு நேம். ஓகேங்களா? ஸோ சில டைப்ஸ் இருக்குது. ஸோ காமனாக கிடைக்கக்கூடிய அண்ட் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய டைப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த புராண்டி தான். ஸோ அதனால் இதை பற்றி நான் கேர் வீடியோ போடுறேன். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா தான் சீப்பாக இருக்கும். இந்த ஃப்ரெண்டோசா தான். ஸோ அரௌண்டு சின்ன ஃபிஷ்ஷே ஒரு 800லேருந்து 500க்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸஸ்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ஃபிஷ் டிமாண்ட் அண்ட் அந்த ஷாப் கீப்பரோட தான் அண்ட் அந்த பிளேஸ் வச்சு தான். அதனால் நம்மளால் எக்ஸாக்டாக இவ்வளோ தான் ப்ரைஸு அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ வாங்க இனி இந்த ஃப்ரெண்டோசா இந்த புராண்டியோட கேர் வீடியோவை பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்டோசா புராண்டி பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு லாங்கஸ்ட் லேக்கான லேக் டாங்கனிக்கா தான். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆஃப்ரிக்கன் சில்ஸ்க்கெலாம் வளர்க்குறவங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்குலாம் லேக் டாங்கனிக்காவை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லேக்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழமான பகுதிகளில் காணக்கூடிய மீன்கள் தான் இந்த ஃப்ரெண்டோசா சிக்லெட்டு. ஸோ இந்த சிக்லெட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, செமி அக்ரெசிவ்னு சொல்லலாம். ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சிக்லெட்டுன்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஃப்ரெண்டோசா கேப்டிவிட்டியில் பார்த்திங்கன்னா மெயில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 11 to 12 இன்ச்சஸ் வரைக்கும் வளரும். ஸோ ஃபீமேல் அதோட கொஞ்சம் சின்னதாக தான் வளரும். ஒரு 10 அவ்வளோதான். ஓகேங்களா? 10.5 இன்ச்சஸ் அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் கேப்டிவிட்டியில் வச்சு வளர்க்குறீங்கன்னா மினிமம் டேங்க் சைஸ் கேட்டிங்கன்னா மினிமம் டேங்க் சைஸ் 6 ஃபீட். ஸோ 6 ஃபீட் டேங்க்கில் அழகாக ஒரு 6 ஃபிஷ்ஷஸை வச்சுட்டு போயிடுங்க ஃப்ரெண்டோசா மட்டுமே. பிகாஸ் ஃப்ரெண்டோசா ஒரு காலனி ஃபிஷ்ஷு. ஓகேங்களா? அவங்க கொஞ்சம் ஒரு குரூப்பாக தான் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் தனியாக 2 பேர் வச்சுக்கிறது அண்டு ஃப்ளவரான் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஒரே ஒரு மீன் வாங்கிட்டு வைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. அது தனியாக இருக்கவே இந்த மீன்களுக்கு செட் ஆகாது. ஒரு ஒரு காலனியாக நீங்கள் இதை வச்சுட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது லைஃப் லாங் உங்கள் கூட நல்லா இருக்கும். நீங்கள் அதை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ அந்த மீனும் நல்லா ஹாப்பியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு காலனியாக வைங்க. ஸோ பிக் டேங்க் மஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஏன்னா இந்த மீன் ஒன்று கொஞ்சம் பெருசாக வளரக்கூடிய மீன். அண்ட் டேங்க் டெக்கரேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த மீனுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ சாண்டு கீழே போடுங்க. சாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சஸ் சாண்டு இருந்தால் நல்லாயிருக்கும் கீழே. அது ஏன்னா இதுக்கு கொஞ்சம் சாண்ட் டிப் பண்ணணும். ஓகேங்களா? நான் அதனால் கொஞ்சம் 3 இன்ச்சஸ் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ 2 இன்ச்சஸ் இருந்தாலும் ஓகே தான். அண்டு ராக்ஸ் வைங்க. ராக்ஸ் எல்லாம் வச்சு ஹைடிங் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுங்கள். இந்த மீன்கள்லாம் அந்த ஹைடிங் ஸ்பேஸில் போய் உட்காருறது, ஸோ அந்த ஷேட்லலாம் போய் உட்காரும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணோம். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஹைடிங் ஸ்பேஸ் எல்லாம் கொடுங்க. அந்த மீனை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கோங்க டேங்க்குள்ளே. இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கறது மூலயமா. அண்ட் இதோட ஃபீடிங் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் கொஞ்சம் ப்ரோட்டீன் ஃபுட்டு மட்டும் இதுக்கு ஃபீட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது நார்மலாக நீங்கள் லைஃப் ஃபீட் பண்ணுவீங்க அண்டு பெல்லட்ஸ் அதெல்லாம் ஃபீட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெஜ்ஜி டைப்புக்கு போயிடுங்க. அப்படின்னா கொஞ்சம் அப்பப்போ ஸ்பைருலினா ஃப்ளேக்ஸு அதெல்லாம் கொஞ்சம் ஃபீட் பண்ணுங்கள். அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எக் பாயில் பண்ணி அதோட வெள்ளைக்கரு சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போடுவாங்க இந்த ஃப்ரெண்டோசாக்கு. ஸோ நீங்கள் அப்படி கூட ஃபீட் பண்ணலாம். அண்ட் இதில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா மெச்சூர் ஸ்டேஜில் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் மெயில் நல்லா பார்த்தீங்கன்னா ஹம்ப்பு நல்லா பெருசாக வளர்ந்து அண்டு டார்சல் ஃபின் நல்லா நீட்டமாக இருக்கும். ஸோ பாயிண்டடாக இருக்கும். நல்லா நீட்டமாக பாயிண்டடாக முடிஞ்சிருக்கும். அண்ட் ஆனல் ஃபின்னும் அப்படி தான் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஹம்ப்பு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அண்ட் பாடி சைஸும் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் மெயிலோட கம்பேர் பண்ணும்போது. அண்டு டார்சல் ஃபின்னும் பார்த்தீங்கன்னா லாங்காக அப்படியே பாயிண்டடாக முடிஞ்சிருக்காது, ஷார்ட்டாக முடிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக அதில் மெயில் அண்ட் ஃபீமேலை ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். அண்ட் இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெராமீட்டரும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ முதல்ல பிஹெச் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரௌண்ட் ஒரு 8 அண்ட் 9க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ 8 இந்த ஐடில் பிஹெச். ஸோ 8 மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பர்ஃபெக்டாக. அண்ட் அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 24 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு 25 27க்குள்ளே அந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் வச்சு ஐடியலாக மெயின்டைன் பண்ணுங்கள். அது இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் லைட்டிங் கொஞ்சம் டிம்மாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப லைட் கொடுக்காதீங்க, டிம் லைட்டில் இருக்கட்டும். அதுக்கப்புறம்
டிடிஎஸ் லெவல். ஸோ லேக் டேங்கனிக்கா டிடிஎஸ் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ppmலேருந்து 350 ppmக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தான் லேக் டேங்கனிக்கா டிடிஎஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி டிடிஎஸ் லெவலே கொடுங்க, 250 ppmலேருந்து 350 ppmக்குள்ளே. அண்ட் டேங்க்கில் வந்து கொஞ்சம் இந்த பிஹெச் பஃபர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணோன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து கொஞ்சம் க்ரஸ்ட்டு கோரல்ஸ் இருக்கும், அது வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிரியல் ராக்ஸ் இருக்குது பாருங்கள், சிரியோ ராக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ராக்ஸை நீங்கள் வந்து வச்சு ஸ்கேப் பண்ணுறது மூலயமா டேங்க்கில் பிஹெச்சை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் டேங்க் கொஞ்சம் அக்ளைனாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் தண்ணி. ஆக்சுவலி அது வந்து நீங்கள் லைம் ஸ்டோன் வச்சு யூஸ் பண்ணி அக்ளைன் பண்ணலாம். ஸோ லைம் ஸ்டோன் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா பிஹெச் அண்டு தண்ணி கொஞ்சம் அக்ளைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ எல்லாம் பார்த்து ஒரு ஸ்டோனையும் வந்து எதை வச்சு பண்ணலான்றதை யோசிச்சு பண்ணுங்கள். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் சூஸ் பண்ணக்கூடாது. இந்த மீனை வந்து கொஞ்சம் இன்ட்ரிமேட்டாக இருக்கிறவங்க அண்ட் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க அக்வேரியம் ஹாபியில் அவங்க தான் இந்த மீனை வந்து சூஸ் பண்ணி வளர்க்கணும். ஸோ இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப். பை ஷோல்.